ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். நம்ம சேனல்ல எங்க அம்மா பண்ற ரெசிபிஸ் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இந்த பன்னீர் பெப்பர் ஃப்ரை நம்ம சவுத் இந்தியன் செட்டிநாடு ஸ்டைல்ல பண்ணியிருக்கிறோம். இந்த டிஷ் வந்து ரெஸ்டாரண்ட் மெனுலையும் இருக்கும். நம்ம வீட்டில் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். இந்த டிஷ் பண்றதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. நீளமா கட் பண்ணி வச்சிருங்க. நீங்க வீகனா இருந்தீங்கன்னா பன்னீருக்கு பதிலா நீங்க டோஃபுவும் யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மிக்சிங் ஆரம்பிச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல கட் பண்ணி வச்சிருந்த பன்னீரை சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுருங்க. இப்படி டாஸ் பண்றதுனால நம்மளுக்கு பன்னீர் பீசஸ் உடையாம இருக்கும். அடுத்து கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எல்லா பன்னீர் பீசஸையும் நல்லா பொன்னிறத்துக்கு வர மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடாயில எந்த எண்ணெயும் சேர்த்துக்காம மல்லி விதை 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 1 இன்ச்சு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 2 வத்தல், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா வாசனை வர அளவுக்கு பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சூடாறுனதும் பொடியை அரைச்சி எடுத்துருங்க. இந்த பொடி செஞ்சாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி தான். அடுத்து தாளிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்துடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் நறுக்கி வச்ச இஞ்சி, கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பல்லாரி நீளமா நறுக்கி சேர்த்துக்கோங்க. காவாசி கொடமிளகா அதையும் நீளமா நறுக்கி சேர்த்துருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி 1 சிட்டிகை, உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறின வரைக்கும் வதங்கினா போதும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த பன்னீர் பீசஸை சேர்த்துடலாம். புளிப்புக்காண்டி 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துருங்க. ஒரு மிக்ஸ் பண்ணீங்கன்னா சுவையான ஆரோக்கியமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிரும். நீங்க இறக்கி விடும்போது அவ்வளோ கிறிஸ்பியா இருக்குங்க இந்த ரெசிபி. நீங்க கெஸ்ட்டுக்கு டின்னர் வைக்கிறதா இருந்தா இதை நீங்க ஸ்டார்டர் ரெசிபியா பண்ணி கொடுத்தா அவங்க சாப்பிடும்போது இது எந்த ஹோட்டல்ல வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். இதே மாதிரி தரமான ரெசிபிஸோட அடுத்தடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். வீட்லயே சமைங்க, ஆரோக்கியமா இருங்க. Thanks for watching.